இப்போ முன்னாடியே தயார் பண்ணி வச்சுருக்கிற முளைக்கட்டிய பச்சை பயிரை குக்கரில் 2 விசில் வச்சு தயார் பண்ணி கொண்டு வந்திருக்கேங்க. இதோட நம்ம முன்னாடியே தயார் பண்ணி வச்சுருக்கிற மசாலா ஐட்டத்தை மிதமான சூட்டில் வறுத்து இதோட அரைச்சி சேர்த்திக்கணுங்க. இப்போ இதோட சுவை இனி கூடுறதுக்காக தேங்காய் 4 துண்டும் கத்திரிக்காயும் சேர்த்து வச்சுருக்கேன். இந்த அரைச்ச குழம்போட ஒரு கத்திரிக்காய் கட் பண்ணது, தேங்காய் ஒரு 5-6 துண்டு இதெல்லாம் நான் சேர்த்துட்டேங்க. உருளைக்கிழங்கு என்கிட்ட இல்லை, அதனால் சேர்க்கலை. இருந்தால் நீங்கள் சேர்த்திக்கோங்க. இதெல்லாம் நம்ம சேர்த்து குழம்பு பண்ணும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். மட்டன் குழம்பு மாதிரி இருக்கும். மஞ்சள் 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன் இதையெல்லாம் நான் சேர்த்திருக்கேங்க. மசாலா ஐட்டம் முதலையே சேர்த்துனதுனால இதெல்லாம் கொஞ்சம் அளவாக சேர்த்திருக்கேன். நீங்களும் இது மாதிரி சேர்த்திக்கோங்க. மசாலா ஐட்டம் மிக்சியில் அரைச்சி சேர்த்துன பின்னாடி ஒரு 4-5 துண்டு தேங்காவை குட்டி குட்டி பல்லாக அரைச்சிக்கு தேங்காய் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, வெள்ளை எல்லாம் போட்டு தாளிப்பு ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த தாளிப்பு எடுத்து கலந்து அதுக்கப்புறம் மல்லித்தலை, புதினா இலை சிறு சிறு துண்டுகளாக கட் பண்ணி குழம்போட சேர்த்தாச்சுங்க. இப்போ சுவையான, சத்தான, ஆரோக்கியமான முளைக்கட்டிய அரைச்ச குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான சுவையான குழம்பு தயாராகிடுச்சுங்க. இந்த குழம்ப வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கலாங்க. நான் கல்லுப்பு சேர்க்கணும் அப்படிங்கிறது சொல்ல மறந்துட்டேன். உங்களுக்கு தேவையான அளவு கல்லுப்பு இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ முளைக்கட்டிய பச்சை பயிறு அரைச்ச குழம்ப வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துட்டுங்க. இதில் பாருங்கள், அந்த முளைக்கட்டிய பயிறு அழகாக பூப்போட வெந்திருக்கு. கத்திரிக்காய், அதோட தேங்காய் பாருங்கள் மஞ்சள் நிறமாக இந்த தேங்காவை கடித்து சாப்பிடும்போது அதோட சுவையே தனியாக இருக்குங்க. இந்த குழம்பு சப்பாத்தி, இட்லி, தோசைக்கு ரொம்ப சுவையாக இருக்குங்க. இந்த சாப்பாட்டுக்கும் அதை விட சுவையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ராகி களி வச்சு இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டோம்னா அதோட சுவையே வேறு லெவலுங்க. நீங்களும் இது மாதிரி சுவையாக செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மறக்காமல் மின்னல் பிள்ளை சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நானும் இது மாதிரி போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து வரும். தேங்க்யூ.